அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் 4. அப்பொழுது இறைவாக்கினர் குழுவினரை சார்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது, உம் அடியவனாகிய என் கணவர் இறந்துவிட்டார். அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் என்பது உமக்கு தெரியும். அவருடைய கடன்காரன் என் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் என்றார். எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், உம் அடியவளாகிய என்னிடம் கலயத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார். எலிசா, நீ சுற்றிலும் சென்று உன் அண்டை வீட்டார் அனைவரிடமிருந்தும் பல வெற்று பாத்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள். நீ உன் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொள். பாத்திரங்களில் அந்த எண்ணெயை ஊற்று, நிறைந்தவற்றை ஒரு பக்கத்தில் எடுத்து வை என்றார். அவ்வாறே அவரும் தம் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அவர்கள் எடுத்து தந்த கிண்ணங்களில் அவர் எண்ணெய் ஊற்றினார். எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பின் அவர் தம் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அத்தோடு எண்ணெய் வருவதும் நின்றுவிட்டது. கடவுளின் அடியவரிடம் அவர் வந்து அதை அறிவித்தார். அதற்கு அவர், நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துவிடு. எஞ்சியதை கொண்டு நீயும் உன் புதல்வரும் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். பின்பு அவர் தம் பணியாளன் கேகசியை நோக்கி, அந்த சூனேம் பெண்ணை கூப்பிடு என்றார். அவனும் அவரை அழைத்து வர அவர் முன்னே வந்து நின்றார். அப்பொழுது அவர் கேகசியை நோக்கி, நீ அவளிடம், அம்மா, நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறீர்கள், ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? அரசரிடமோ படைத்தலைவரிடமோ பரிந்து பேசும்படி ஏதாவது உண்டா என்று கேள் என்றார். அதற்கு அவர், என்னுடைய இனத்தாரிடையே நான் நலமாய்த்தான் வாழ்ந்து வருகிறேன் என்று பதிலளித்தார். மீண்டும் எலிசா, வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, கடவுளின் அடியவரே, உம் அடியவளை ஏமாற்ற வேண்டாம் என்றார். எலிசா அப்பெண்ணுக்கு முன்னறிவித்தவாறே அவர் கருவுற்று அடுத்த ஆண்டு அதே பருவத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். குழந்தையும் வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுவடை செய்வோருடன் இருந்த தன் தந்தையிடம் சென்றான். அவன் தன் தந்தையிடம், ஐயோ, தலை வலிக்கிறது, தலை வலிக்கிறது என்று சொன்னான். தந்தையும் தம் வேலையாள் ஒருவனிடம், நீ இவனை இவன் தாயிடம் தூக்கி கொண்டு போ என்றார். அவன் அப்படியே பிள்ளையை தூக்கிச் சென்று
அதன் தாயிடம் கொண்டு வந்து விட்டான். நண்பகல் வரை அவர் மடியில் கிடந்த பின் அது இறந்து போனது. அவரோ கடவுளுடைய அடியவரின் அறைக்கு சென்று அவருடைய படுக்கையின் மேல் பிள்ளையை கிடத்தினார். பின்னர் கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தார். தம் கணவனை அழைத்து அவரிடம், வேலைக்காரன் ஒருவனை ஒரு கழுதையுடன் என்னோடு அனுப்பி வைக்கவும். கடவுளின் அடியவரிடம் நான் உடனே போக வேண்டும். விரைவில் திரும்பி வருகிறேன் என்றார். அதற்கு அவருடைய கணவர், நீ அவரிடம் போக வேண்டிய காரணம் என்ன? இன்று அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லையே என்றார். அதற்கு அப்பெண், நல்லதற்குத்தான் என்றார். கழுதைக்கு சேணமிடச் செய்த பின் அவர் தம் வேலையாளை நோக்கி, கழுதையை வேகமாக ஓட்டிச் செல், நான் சொன்னால் ஒழிய அதன் வேகத்தை குறைக்காதே என்றார். அவ்வாறே அவர் புறப்பட்டு கர்மேல் மலையிலிருந்து அடியவரிடம் வந்து சேர்ந்தார். அவர் தம்மை நோக்கி வருவதை தொலையிலிருந்து பார்த்த எலிசா தம் வேலையாள் கேகசியை நோக்கி, இதோ சூனேம் பெண் வருகிறாள், அவளை சந்திக்க உடனே விரைந்து செல். அவளிடம், நீ நலமா, உன் கணவர் நலமா, உன் குழந்தை நலமா என்று கேள் என்றார். அப்பெண் மறுமொழியாக, ஆம் நலமே என்றார். பிறகு அவர் மலையில் இருந்த கடவுளின் அடியவரிடம் வந்து அவர் காலடிகளை பற்றி கொண்டார். அவரை அப்புறப்படுத்த கேகசி அருகில் வந்தபோது கடவுளின் அடியவர், அவளை விட்டுவிடு, ஏனெனில் அவளது உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. ஆண்டவர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து விட்டார் என்றார். அப்பொழுது அப்பெண், ஐயா, உம்மிடம் நான் மகப்பேறு கேட்டதுண்டா? என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று உமக்கு நான் முன்பே சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவர் கேகசியை நோக்கி, நீ இடுப்பை வரிந்து கட்டிக்கொண்டு எனது ஊன்றுகோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ. வழியில் யாரையாவது கண்டால் வணக்கம் செய்யாதே. உனக்கு யாராவது வணக்கம் செய்தாலும் பதில் வணக்கம் செய்யாதே. என் ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். ஆனால் பிள்ளையின் தாய், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, உம்மை நான் விடமாட்டேன் என்றார். எனவே எலிசா எழுந்து அவரை பின்தொடர்ந்து சென்றார். கேகசி இவர்களுக்கு முன்பே புறப்பட்டு சென்று ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆயினும் பிள்ளைக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. எனவே அவன் தன் தலைவரை எதிர்கொண்டு வந்து பிள்ளை கண் திறக்கவில்லை என்று அறிவித்தான். எலிசா வீட்டினுள் நுழைந்த போது இறந்த பிள்ளை தம் படுக்கையில் கிடப்பதை கண்டார். உடனே அவர் உள்ளே சென்று அவர்கள் இருவரும் வெளியே இருக்க கதவை தாழிட்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். பின்பு படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும், கண்களோடு கண்களும், கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளையின் மேல் படுத்தார். உடனே பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறியது. பின்பு கீழிறங்கி அறையிலேயே அங்கும் இங்கும் உலாவினார். மறுபடியும் படுக்கையின் மேல் ஏறி அவன் மீது படுத்து கொண்டார். அப்பொழுது பிள்ளை 7 முறை தும்மிய பின் கண் திறந்தது. எனவே எலிசா கேகசியை கூப்பிட்டு, அந்த சூனேம் பெண்ணை அழைத்து வா என்றார். அவ்வாறே அவன் அழைக்க அவர் எலிசாவிடம் வந்தார். அவர் அப்பெண்ணை நோக்கி, உன் மகனை தூக்கிக்கொள் என்றார். அப்பெண் உள்ளே வந்து அவர் காலடியில் தரை மட்டும் வீழ்ந்து வணங்கிய பின் தன் மகனை தூக்கி கொண்டு போனார். எலிசா கில்காலுக்கு திரும்பினார். அப்பொழுது நாட்டில் பஞ்சம் நிலவியது. இறைவாக்கினர் குழுவினர் அவர் முன் அமர்ந்திருக்கையில் எலிசா தம் பணியாளன் ஒருவனை நோக்கி, நீ ஒரு பெரிய பானையை எடுத்து அதில் இறைவாக்கினர் குழுவினருக்கு கூழ் காய்ச்சு என்றார். அப்பொழுது அவர்களுள் ஒருவன் காட்டுக்கீரை பறிப்பதற்காக வயலுக்கு சென்றான். அங்கே அவன் பேய் குமட்டி கொடியை கண்டு
அதன் காய்களை தன் போர்வை நிறைய பறித்து கொண்டு வந்தான். அவை என்னவென்று தெரியாமல் அவற்றை நறுக்கி பானையில் போட்டு அவன் வேக வைத்தான். பின்பு அவன் அவர்கள் உண்ணுமாறு அதை பரிமாறினான். அவர்கள் அந்த கூழை உண்ணத் தொடங்கியதும், கடவுளின் அடியவரை, பானையிலே நஞ்சு என்று அலறினர். அவர்களால் அதை மேலும் உண்ண முடியவில்லை. அப்பொழுது அவர், கொஞ்சம் மாவு கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அதை பானையில் போட்டு, இவர்கள் உண்ணும்படி இதை பரிமாறுங்கள் என்று சொன்னார். பானையில் இருந்தது அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணி பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 28. ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது 20. எருசலேமில் அவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதை தாவீதை போலன்றி ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதை செய்யவில்லை. மாறாக அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு சிலைகளை செய்தான். அவன் பெண் என்னும் பள்ளத்தாக்கில் தூபம் காட்டினான். இஸ்ரேலரின் முன்னிலையில் ஆண்டவர் விரட்டியிருந்த வேற்றினத்தாரின் அருவருக்கத்தக்க வழக்கத்திற்கேற்ப தன் புதல்வர்களையே தீயில் எரிக்கவும் செய்தான். தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் கீழும் அவன் பலியிடவும் தூபமிடவும் செய்தான். ஆதலால் ஆகாசின் கடவுளாகிய ஆண்டவர் அவனை சிரியாவின் மன்னன் கையில் ஒப்புவித்தார். சிரியர் அவனை முறியடித்து அவன் மக்களில் பெருந்திரளை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு இட்டுச் சென்றனர். மீண்டும் ஆகாசு இஸ்ரேலின் அரசன் கையில் ஒப்புவிக்கப்பட்டு பெரும் தோல்வியுற்றான். ரமலியாவின் மகன் பெக்கா ஒரே நாளில் யூதாவின் வலிமை மிகு 120,000 பேரை கொன்று குவித்தான். ஏனெனில் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தனர். எப்ராயிமில் வலிமை வாய்ந்த சிக்ரி அரசனின் மகன் மாசேயாவையும் அரண்மனை தலைமை அலுவலர் அசிரிக்காமையும் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் எல்கானாவையும் கொன்றொழித்தான். இஸ்ரேல் மக்கள் தங்கள் சகோதரரில் 200,000 பேரை பெண்கள் புதல்வர் புதல்வியருடன் சிறைப்பிடித்தனர். அவர்களின் திரளான பொருள்களையும் கொள்ளையிட்டு அவற்றை சமாரியாவுக்கு கொண்டு சென்றனர். அங்கே ஓதேது என்பவர் ஆண்டவரின் இறைவாக்கினராக இருந்தார். சமாரியாவுக்குள் வந்திருந்த போர்படைக்கு முன் அவர் சென்று அவர்களை நோக்கி, இதோ உங்கள் மூதாதையர்களின் கடவுளான ஆண்டவர் யூதாவின் மேல் சினம் கொண்டு அவர்களை உங்களது கையில் ஒப்படைத்தார். நீங்களோ அவர்களை வெஞ்சினத்தோடு கொன்றீர்கள். அது வான் மட்டும் எட்டியுள்ளது. ஆதலால் இப்பொழுது யூதா எருசலேம் மக்களை உங்களுக்கு ஆண் பெண் அடிமைகளாக கீழ்ப்படுத்த வேண்டுமென்று திட்டமிடுகிறீர்கள். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு முன் நீங்களும் குற்றவாளிகள் அல்லரோ? ஆதலால் இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரின் கோபக்கனல் உங்கள் மேலும் இருப்பதால் உங்கள் சகோதரரிடமிருந்து நீங்கள் சிறைப்பிடித்து வந்தோரை திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார். எப்ராயிம் தலைவர்களில் சிலரான யோகனானின் மகன் அசரியாவும் மெசில்லமோத்தின் மகன் பெரக்கியாவும்
சல்லூமின் மகன் எகிசகியாவும் இத்லாயின் மகன் அமாசாவும் படையிலிருந்து வந்தவர்களை எதிர்த்து நின்று அவர்களை நோக்கி, சிறை கைதிகளை இங்கே கொண்டு வர வேண்டாம், இல்லையெனில் ஆண்டவருக்கு எதிரான குற்றம் நம்மேல் இருக்கும். ஏற்கனவே நம்மேல் பெரும் குற்றங்களும் இஸ்ரேல் மேல் கோபக்கனலும் இருக்க நம் பாவத்தையும் குற்றப்பழியையும் இன்னும் மிகுதியாக்குவது உங்கள் எண்ணமா என்றனர். அப்பொழுது படைக்கலன் தாங்கியோர் தலைவர்களுக்கும் சபையாருக்கும் முன்பாக சிறை கைதிகளை விடுதலை செய்து கொள்ளை பொருள்களை அவர்களிடமே ஒப்படைத்தனர். சிறை கைதிகளின் நலனுக்கென நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுள் ஆடையின்றி இருந்தோருக்கு கொள்ளை பொருள்களிலிருந்து உடைகளை கொடுத்தனர். அவர்களுக்கு உடைகளையும் மிதியடிகளையும் அணிவித்து உணவும் பணமும் கொடுத்து உடலில் பூச தைலமும் அளித்தனர். அவர்கள் பலவீனமானோர் எல்லாரையும் கழுதைகள் மேல் ஏற்றினர். அனைவரையும் பேரீச்சை மர நகரான எரிகோவில் அவர்கள் சகோதரரிடம் கொண்டு போய் சேர்த்தனர். பின்னர் சமாரியா திரும்பினர். பின்னர் அரசன் ஆகாசு அசீரிய அரசனுக்கு தூதனுப்பி தனக்கு உதவும்படி வேண்டினான். ஏனெனில் மீண்டும் ஏதோமியர் வந்து யூதாவை முறியடித்து பலரை சிறைப்பிடித்து சென்றனர். பெலிஸ்தியர் யூதாவின் சமவெளி நகர்களுக்கும் தென்பகுதிக்கும் எதிராக எழுந்து பெத்சமேசு, அய்யலோன், கெதெரோத்து ஆகியவற்றையும், சோக்கோவையும் அதன் சிற்றூர்களையும், திம்னாவையும் அதன் சிற்றூர்களையும், கிம்சோவையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி அங்கே குடியேறினர். அரசன் ஆகாசு யூதாவின் ஒழுக்கத்தை சீர்குலைத்ததாலும் ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததாலும் ஆண்டவர் யூதாவை சிறுமைப்படுத்தினார். பின்னர் அசீரிய மன்னன் தில்கத் பில்நேசர் அவனுக்கு உதவி செய்யாமல் நெருக்கடியையே உண்டாக்கினான். ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் தலைவர்களிடமும் இருந்த செல்வத்தை எடுத்து அசீரிய மன்னனுக்கு அளித்திருந்தும் அதனால் ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. இந்த அரசன் ஆகாசு தனது நெருக்கடியிலும் ஆண்டவருக்கு மேலும் துரோகம் செய்தான். தன்னை தோற்கடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு பலி செலுத்தினான். சிறிய மன்னர்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கின்றன, எனக்கும் அவை துணை செய்யுமாறு அவற்றிற்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லிக் கொண்டான். ஆனால் அவனது செயல் அவனுக்கும் இஸ்ரேலர் எல்லாருக்கும் அழிவையே தேடி தந்தது. ஆகாசு கடவுளின் இல்லத்திலிருந்த கலன்களை ஒன்று திரட்டி நொறுக்கினான். பின்னர் ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை மூடிய பின் எருசலேமின் எல்லா மூலைகளிலும் பலிபீடங்களை எழுப்பினான். பின்பு ஒவ்வொரு நகரிலும் யூதாவின் நகர்களில் கூட வேற்று தெய்வங்களுக்கு தூபமிட தொழுகை மேடுகளை எழுப்பினான். இது அவன் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு சினமூட்டியது. அவன் பிற செயல்கள், வழிமுறைகள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. ஆகாசு தன் மூதாதையருடன் துயில் கொள்ள இஸ்ரேல் அரசர்களின் கல்லறைக்கு எடுத்துச் செல்லாமல் எருசலேம் நகரில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் எசேக்கியா. திருப்பாடல் 127. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில். இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர்.
அவற்றால் தம் அம்பரா தோணியை நிரப்பிய வீரர் நற்பேறு பெற்றோர். நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார்.